வித்தியாசமே இருக்காது. ஓகே, ஃபோனோட பிசிக்கல் ஓவரை போயிடலாம். பிசிக்கல் ஓவரை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் சிம் ட்ரே இருக்குது, மைக் இருக்குது, 3 டைப் சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது. அண்ட் தென் ஸ்பீக்கர் கிரில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. அது வித்தியாசமான டெக்ஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்டரி மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் இங்கே ஏர்பீஸில் வந்து இன்னொரு ஸ்பீக்கர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. சைடில் பவர் பட்டனும் அண்ட் வால்யூம் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பட்டன்ஸ் எதுவும் கொடுக்கல. அண்ட் தென் ஒரு தின்னான ஃபோனாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 7.5 வந்து திக்னஸ் இருக்குது. சென்டிமீட்டர்ஸில் பார்க்குறப்ப 0.758 சென்டிமீட்டர்ஸ் வரும். ஸோ ரொம்ப தின்னான ஒரு ஃபோன் தான், ஸ்லிம்மாக இருக்குது. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 190 கிராம்ஸில் 200 கிராம்ஸ்குள்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டுமே அந்தளவுக்கு வந்து இது இல்லை, நல்லாவே வந்து வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறப்ப இந்த அளவுக்கு வெயிட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க, நல்லாவே வந்து இருக்குது. ஒன் ஹேண்ட் யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனோட பேக் கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேகன் வெதர் மாதிரி இருக்கும். நமக்கு எந்த